கொடுத்தாரு. இன்னைக்கு இந்தியாவே வியக்கிற வகையில் யூனிட் 2 நம்ம தஞ்சாவூர் சாலிமங்கலத்துல ஓபன் பண்ணியாச்சு. நினைச்சதை நடத்திடலாம். நம்ம சிந்தனை தாட்ஸ் என்ன அலைகளுக்கு அவ்வளவு பெரிய வைப்ரேஷன் இருக்கு. இதை உங்களுக்கு மேலும் ஸ்ட்ராங்கா அழுத்தமா சூப்பரா சொல்றதுக்கு இன்னைக்கு ஆடியோ சூப்பரா இருக்காங்க. மானிட்டர்லாம் எல்லா மானிட்டரும் ஒர்க் ஆகுது. வாழ்க வளர்க. ஏசியாவிலே ஃபர்ஸ்ட் ஃபேக்டரி தமிழ்நாடு ஃபேக்டரி. சந்திரனில் கொண்டு போய் விண்கலத்தை பதித்தவர்கள் இந்தியர்களாக இருந்தாலும் அதற்கு தலைமை ஏற்றி இருக்கக்கூடிய ஒரு தமிழராக இருக்கிறார். அதே போல நாம் அனுப்பிய இஸ்ரோ அனுப்பிய இன்னொரு கலம் சூரியனை நெருங்கி கொண்டிருக்கிறது என்று செவ்வாய் கிரகத்திற்கு கலம் அனுப்ப இருக்கிறோம். நம் வருங்காலத்தில் நம்முடைய தலைமுறையில் ஒரு தமிழன் கல்வெட்டுகளை அந்த கிரகங்களில் பதிக்க வேண்டும் என்று நினைத்தால் அந்த கல்வெட்டாக அனுஜ் டைல்ஸ் கூட அமையக்கூடும். உங்களுடைய அந்த டைல்ஸ் அங்கே கல்வெட்டாக அமையட்டும். அனுஜ் டைல்ஸனுடைய நிறுவன தலைவர் குமார் யோசித்து இருப்பாரா? தன்னுடைய வாழ்க்கையில் இதோ இன்றைய நாள் வரும், இந்த மாதிரி ஒரு 2வது ஒரு யூனிட்டை நாங்க ஆரம்பிப்போம், இவ்வளவு கோலாகலமாக அது நடக்கும் என்று தன்னுடைய வாழ்க்கையின் முதல் நாளில் இந்த பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும் போது செஞ்சிருப்பாங்களா? வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வாய்ப்பை தரும். யார் ஒருவர் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்வார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி கொடியை நடக்கூடிய அந்த சாதனையாளர்களாக இருக்கிறார்கள். நான் அப்படித்தான் குமார் அவர்களை பார்க்கிறேன். எந்த ப்ராடக்ட் பெஸ்ட் ப்ராடக்டா இருக்கோ அதை அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. ஏன்னா ஒரு வீடு என்பது வெறும் செங்கற்களால், சிமெண்டால், கம்பிகளால், டைல்ஸால் கட்டப்பட்டது அல்ல. ஒரு குடும்ப தலைவன், ஒரு குடும்ப தலைவியின் கனவுகளால் கட்டப்பட்ட கட்டடத்திற்குள் ஒரு குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அனுஜ் டைல்ஸ் இவ்வளவு பெரிய ஒரு ஃபேக்டரியில ஒரு 50 ஏக்கர்ல யூனிட் 2 தஞ்சாவூர் பக்கத்தில் சாலிமங்கலத்தில் உருவாக்குறதுக்கான காரணம் லேட்டஸ்ட் டெக்னாலஜில இந்திய சந்தையில் தமிழர் நடத்துகிற நிறுவனம் உலக தரத்தில் டைல்ஸை தர முடியும் என்பதற்காக ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்காங்க. அதை நோக்கிதான் அவர்கள் பயணமும் நல்ல குவாலிட்டியான தரமான